உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள், சரிங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதக பற்றிய உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும். அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்னால், அதாவது 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிங்க. இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால், இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது சித்தர்கள், அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள். இறைவனுடைய அத்தனை சக்திகளும் அஷ்டமகா சித்துக்களும் பெற்றவர்கள், சாகா வரம் பெற்றவர்கள் சித்தர்கள். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களையும் யோக ரகசியங்களையும் பாதகங்களையும் ராஜயோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால், அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள், ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து அருள்பாலிக்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள். ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் பெறும். ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி, பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெளிவாக இங்கே வழங்கப்படும். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பலமுறை விளக்கியுள்ளேன். இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. சரியானதை உறக்க சொல்லலாம், சரியாக நடக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்கள் தேவையில்லாம பேசாம பலனுக்கு நேரடியாக வருவோம். ஆகஸ்ட் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான், தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து மீன ராசி அதிபதியான குரு பகவான், ஆக 1-4 குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து தனுசு ராசியை நிரந்தரமாக பார்க்கக்கூடிய அற்புதமான யோகம். நினைத்த காரியங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய யோகம். நினைத்த கெடுத்த காரியம்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம். மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மனக்கவலைகள் தீரக்கூடிய நேரம். பூமி இடம் வாசல் பெறக்கூடிய யோகம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்று அனைத்தும் பெறக்கூடிய இடத்தில் தனுசுக்கு 7ஆம் இடத்தில் குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 இருப்பது. முதலில் தனுசுக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவோடு இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், ஷேர் மார்க்கெட் தொழில், அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் பெறக்கூடிய தொழில், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வியாபாரம் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு என குரு, புதன், சுக்கிரன் 3 சேர்ந்து இருப்பது திருமணத்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். திருமணத்தால் தொழிலில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், தொழிலில் கோடீஸ்வர யோகம், திருமணத்தால் கோடீஸ்வர யோகம் என்று பெறக்கூடிய சிறந்த யோகத்தில் இந்த ஆதி மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது. மன்னிக்கணும், இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது. இந்த தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் பிதுர்களுக்கு தோஷமே தவிர ஜாதகருக்கு தொழில் வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது வியாதிகள், உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.
சூரியன் அங்கு தனித்து முதலில் இருக்கிறார். அடுத்ததாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் முதலில் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்ட 8ஆம் இடத்தில் வருகிறார். அப்ப 8ஆம் இடத்தில் வரும் பொழுது ஒரு கூட்டு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், கூட்டு தொழில் முன்னேற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்படும். 8ஆம் அதிபர் 2ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தும். தொழில் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தும். அதுல எந்தவித மாற்றம் இல்லை. 8ஆம் இடத்திற்கு அடுத்த ஸ்தானம், புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த ஸ்தானம் பாக்கியஸ்தானம். ஆக இந்த பாக்கியாதிபதி போய் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி சூரியனோடு புதன் சேருகிறார். சூரியனோடு புதன் சேரும்போது புத ஆதித்யா யோகம். புத ஆதித்யா யோகத்தில் பாக்கியாதிபதியுடன் புதன் சேரும் பொழுது செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், உயர் பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பதவி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், நல்ல தொழில் வியாபாரம் வருமானங்கள் முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இந்த 21/8/2000 சுக்கிரனும் அந்த சூரியனோட சேர்ந்துடுறார். சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேரும் 21/8/2025 சேர்றாங்க. அப்ப அந்த ஒரு காலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தொழில், கூட்டு தொழில், கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், வியாபாரத்திலே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் தீரக்கூடிய நிலையில் உங்களுக்கு சூரியனோடு சேரும்போது நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் ஏற்படும். அதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. சுக்கிரன் 6-11க்கு 6ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாராத தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், வருமானத்தில் கூடுதல் வருமானம் தரக்கூடிய நிலையில் சூரியனோடு சேர்கிறார், புதனோடு சேர்கிறார். ஆக சூரியன் புதன் சேர்ந்திருப்பது, சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரும் அந்த அட்டமஸ்தானத்தில் சேர்ந்திருப்பது எதிர்பாராத யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு கிரகங்கள் கேந்திரத்தில் தான், திரிகோணத்தில் தான் வலிமையாக இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது, வலிமையாக இருக்கும்போது எதிர்பாராத வருமானத்தை, திடீர் யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல கேது முதல்ல தனியா இருக்கிறார். அப்ப மீண்டும் புதன் என்ன பண்றாரு? 25/8/2025 கேதுவோட சேர்ந்துடுறார். அப்ப தனுசுக்கு 7-11ஆம் அதிபதி கேதுவோடு சேரும்போது மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை, புத்தி கூர்மை, ஏதாவது கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை குறைவு, இல்லை உடல்நிலை பாதிப்பு, இது ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக விநாயக பெருமானை கண்டிப்பாக வழிபடுங்க. கேதுவோடு புதன் சேரும்போது, 7ஆம் அதிபதி கேதுவோடு சேரும் பொழுது தெய்வ பக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். சரிங்களா? அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் பூர்வீகத்தில் ஒரு பெரிய தொழில் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தோ, பூர்வீக இடத்திலோ நல்ல ஒரு தொழில், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பூமி இடங்கள், அதாவது பூமி இடம், சொந்த பூமி இடங்களால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த பூமி ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், இந்த சொத்துக்களால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த பூர்வீகத்தில் ஒரு தொழில் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த வேறு இன ஜாதி மக்களால், உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட பகை நீங்கி, அதே நேரம் கணவன் மனைவியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலத்தில் தீரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பல நல்ல யோகங்களும் உண்டு. சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் இருக்கும், சில கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும். புத்தி பேதலிக்கக்கூடிய, சில நேரங்கள் கேதுவோட புதன் சேரும் பொழுது புத்தி பேதலிக்கக்கூடிய நிலை ஏற்படும். எடுத்த காரியங்களுக்கு ஏதாவது, அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த 25/8/2025 கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அப்போ விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபட்டு வரும்பொழுது இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். சரிங்களா? ஆக சில கிரக அமைப்புகள் புதன் கேதுவோடு சேரும்போது மட்டும்தான் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றது. மற்ற கிரக அமைப்புகளாக சிறந்த வலிமையோடு, தொழில் வலிமையோடு, முன்னேற்றத்தோடு சிறந்த வாழ்க்கை உறுதியாக உண்டு. ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆணைமுகன் அருளாலும் அந்த ஆறுமுகப் பெருமான் அருளாலும் அனைத்து யோகங்களும் சிறப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும். ஆக இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் எதிர்கால பலன் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்.